உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்க. விட்டா எல்லாத்தையும் படிக்க வச்சுருவாங்க போல இருக்கே அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கு. நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன். இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேரம் இந்த இதுக்கு வரும் பொழுது அது ஏற்கனவே முக்கிய தெரியும். மாற்றுத்திறனாளிகளை சார்ந்திருக்கின்ற அந்த சங்கம் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். அது காவல்துறையும் அவங்களும் சேர்ந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு முடிவாக. ஆனால் ஒன்று மட்டும் நான் பார்க்கின்றேன், இந்த பரபரப்பான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் யார், என்ன ஒன்று ஆக்ஷன் தான், அதுக்கு ஒரு என்கொயரி போடணும், என்கொயரி மூலமாக இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இதை கோர்த்து இதை வேறு விதமான ஒரு டைவர்ஷன் அவங்க கொண்டு போடும்பொழுது எனக்கு என்னன்னா, நான் இவ்வளோ நிதி கேட்குறேன், இவ்வளோ டேட்டா வச்சு நான் நிதி கேட்குறேன். இந்த நிதியை தருவதுங்கிற கான்செப்டே எல்லாரும் விட்டுட்டு இப்போ நேராக இந்த இதுக்கு வரும்பொழுது எனக்கு இதை சார்ந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நன்கு பண்ணுறான். புத்தகம் எல்லாத்தையும் படிக்க வச்சுருவான் போருக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் சில கூட்டத்துக்கு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதுதான், படிக்காத மேதை ஒருவரை காட்டுகிறேன் என்று யாராவது சொன்னால் படித்த லட்சம் பேரை காட்டுவோம் என்று நாம் சொல்வோம். அதற்கு கல்வி அவசியம் என்று சொல்லியிருக்கார். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் என்னுடைய பயணத்தை தொடர்ந்துள்ளோம். இவ்வளோ பேட்டா வச்சு நம்ம சொல்றத, பட் ஆனால் மகாவிஷ்ணு மேட்டரை மட்டும் எடுத்து பாஜக தலைவர்கள் விமர்சனம் பண்றவங்களுக்கு உங்களுடைய பணம் கேட்கறதே பாரதிய ஜனதா அரசாங்கத்தை தானே கேட்குறேன் நான். அதனால தான் சொல்கிறேன், அதையும் முடிச்சு போடாமல் இதுக்கு நாங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை ஆக்ஷன் நாங்கள் எடுப்போம். உங்ககிட்ட கேட்குற பணத்தை பற்றி நீங்கள் பேசுங்க. இது வரைக்கும் அதை பற்றி நீங்கள் வாக்க திறக்க மாட்டேங்கிறீங்களா? இவ்வளோ டேட்டாஸ் எல்லா பத்திரிகை துறை ஊடகங்களுக்கு நம்மளுக்கு நமக்கே தெரியுது. இவ்வளோ பெர்ஃபார்மிங் பண்ணுறது 53 தாண்டி 62ங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. பல திட்டங்களை ஒன்றிணைத்து இப்படி கொண்டு வரும்பொழுது அது சார்ந்து யாருமே அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. அதான் எனக்கு வேதனை தெரியா இருக்கு. அதனால அதை டைவர்ட் பண்ண முதல்ல எங்க பணத்தை சார்ந்து நிதி சார்ந்து என்னவோ அந்த வார்த்தை. நம்ம இன்னைக்கு வந்து ஏற்கனவே நம்ம பொதுவாக நம்ம ஆசிரியர் சங்கங்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய உணர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு விதமான பண்ணும்போது எதாவது கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும். இந்த முறையும் அதே மாதிரி கேட்கணும். கிட்டத்தட்ட ஒரு 31 வகையான கோரிக்கைகளிடம் வைப்பாங்க. அதை 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறது நம்ம அவங்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அறிவித்திருக்கார்கள். அதில் அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அதை பார்த்து உங்களை பொறுத்தவரைக்கும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காலை மொழிக்கு இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது. அதை அழைத்து பேசி அதை எது செய்ய முடியும், இப்போ எது செய்ய முடியும், எது காலதாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அவருடைய உணர்வுகளை மதிக்கும் விதமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கணும். பேச்சாளர்களை வச்சு அரசு கூட இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் அந்த பல்வேறு பணிகள் இருந்து வந்து சொன்னாலும் இது சார்ந்த ஒரு கைட்லைனை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அது சார்ந்த கைட்லைன்ஸை நம்ம வித்தின் 1 or 2 டேஸில் வந்து அந்த எப்படி விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு யார் வர வேண்டும், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் பேக்ரவுண்ட் எப்படி செக் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கைட்லைன்ஸ் வந்துச்சு என்று சொன்னால் உள்ளபடியே அங்கே பணியாற்றக்கூடிய எங்களுடைய அதிகாரிகளாக எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நாங்கள்